வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான மினி vlog தான் பார்க்க போறோம். இந்த vlog வந்து என்ன vlog அப்படின்னா, வரலட்சுமி பூஜை டெக்கரேஷன் ப்ரிப்பரேஷன் vlog. தெய்வமே, இன்னைக்கு டெக்கரேஷன் பண்றதுல இருந்து நாளைக்கு செலிப்ரேஷன் பண்ற வரைக்கும் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எங்க வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படி கொண்டாடணும்ன்றத போட போறேன். எங்க வீட்டு பூஜையில நீங்களும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படியா? அப்படித்தான். அப்பனே விநாயக பெருமானே, மூல பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி இருக்கேன்னா இந்த தேங்காயை இதுல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓ, அப்படியே கிர்ன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. கையில மருதான் இருந்ததுனால காலுக்கு பெட்ஷீட் இல்ல. காக்கா ரெடியா இருக்கு. ஏய் வாவ், என்ன ஒரு அபூர்வ காட்சி இதெல்லாம் நம்ம என் வாழ்நாள பார்த்து போயிட்டு போ. இப்போ எங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்ப்போம். எங்க அம்மா வந்து என்னமோ பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. ரோஸ் பூ வச்சு, இது என்னமா பூது, சாமந்தியா மல்லியா, ஏதோ சம்பங்கி பூ வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த டப்பால வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ட்ரூத் ஆர் டேர் டப்பால வச்சு. அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அம்மா வாழை மரம் வாங்கி வச்சிருக்காங்க. வாழை மரமா, அது என்ன அது, வாழை கண்ணு வாங்கி வச்சிருக்காங்க. ஐஸ், வாழை ஐஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஐஸ் ஏதோ பண்ண போறாங்க போல. அந்த ஐஸ் வச்சுட்டு அது விடுங்க. நீங்க நான் வந்து காட்டுற சாமி ரூம் இது வரைக்கும் இவ்வளவு அழகா இருந்ததே இல்லை. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நீட்டா சாமி எல்லாருக்கும் குளிப்பாட்டி சாமியை வந்து இப்படி வச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டா இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல். வாவ் 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 வாவ். இப்போ அடுத்தபடியாக என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் நம் குங்குமம் மஞ்சள் வைக்க வேணும். முதல்ல விநாயகனே வினை தீர்ப்பவனே, அப்பனே விநாயக பெருமானே, மூல பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. அவருக்கு வச்சிருவோம். வச்சுட்டு அழகா வைக்கணும் எல்லாருக்குமே. நாளைக்கு ஒரு 4 பேர் வந்து பார்த்தா சாமிக்கு யாருப்பா வச்சது அப்படின்னு கேட்கும்போது நான் தாங்க வச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். ஓ, இவன் தானா? அந்த அளவுக்கு கண்ணியமா இருக்கணும். செய்யறது இந்த ஒரு வேலை, அதையும் உருப்படியா செய்யணும். அம்மா நாளைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுட்டுமாமா? நாளைக்கு தான் இவ்வளவு செய்யறேனேம்மா. நான் இன்னைக்கு உட்காந்து நாளைக்கு ஸ்கூல் லீவ் போடுறேனேம்மா. ரைட் விடு. நான் ஏமா போகணும்? பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு நான் ரொம்ப டயர்டா இருப்பேன், எக்ஸாஸ்டடா இருப்பேன் நானு. அதுக்கு நான் போலாமேமா. ஐயோ, இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. நாங்க லீவ் போட்டா உங்களுக்கு ஒரு நாள் நாங்க இருக்க கூடாதா வீட்டுல? தேவையில்லாம வெறியேத்திட்டு இருக்காத. ஓகே, ஆல் சுவாமிஸ்க்கு இப்போதைக்கு கவர் பண்ணியாச்சு. ஒரு சில சுவாமிகள் மட்டுமே உள்ளார்கள். அவர்களுக்கும் வைத்து முடித்தால் என் வேலை இத்துடன் நிறைவடைந்தன. நன்றி நன்றி நன்றி. இப்போ பேசிக்கலி அந்த சந்தன குங்குமம் ஜாப்லாம் முடிஞ்சிருச்சு. நான் போயிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டேன், வாட் ஐ ஹாவ் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து சும்மா உட்கார சொல்லிட்டாங்க. ஏதோ சொம்புல வந்து பாத்தீங்கன்னா, இது என்ன சொம்புமா, இது பேரு கலசமா? அதான் கலசம். இதுல போடுறதெல்லாம் பார்க்கலாமா? இப்போ இதுக்குள்ள அரிசி போடுறோம். அரிசி போட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? மஞ்சள் 5 3 5 இருக்கா? மஞ்சள், ஒரு லெமன், வெத்தலை பாக்கு, இதை கட்டி இப்படி வச்சிருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய், கிராம்பு. வாசனைக்காய் ஏன் இது நம்ம என்ன பண்ணோம்? இல்ல சில பேர் இதுல தண்ணீர் ஒப்புவாங்க. ஏன்? ஒருத்தரவங்களோட வழக்கம். நம்ம அரிசி போட்டு பண்ணுவோம். அதுல வந்து பண்ணும்போது அவங்க இதுல ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போடுவாங்க. இதுல பச்சை கற்பூரம் இதெல்லாம் உள்ள போட்டா வாசனையா அந்த தண்ணியில வச்சு கலசம் வைப்பாங்க. இந்த இது வைக்கணும். செட்டா இருக்கும். இதுக்கு பேரு காதோல கருகுமணின்னு பேரு. காதோல கருகுமணி. இங்க பாருங்க, ஏதோ பவுடர் செட். இது கண்மை. இது பாத்தீங்கன்னா சீப்பு. இது வந்து வளையல் போல. இதோ இந்த கருப்பு கலர்ல இருக்குல்ல, இது வளையல் போல. அப்புறம் என்னென்னமோ இருக்கு உள்ள. விளையாட்டு சாமா மாதிரி இருக்கு, குட்டி குட்டியா. அழகா இருக்கு எல்லாமே. என்னது இது? வந்து பாவாடை. இந்த இதுக்கு ஆனா யார் தைச்சது? அப்ப இத கட்டி விட்டாலும் இந்த இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் இதுக்கு மேல அம்மா வந்து அந்த சாரி கட்டுவேன். தாமரை காசுன்னு பேரு. இருக்கு பேர் பித்தளை காசு. இதையும் இது உள்ள போட்டுப்பாங்க.
வெள்ளி, நம்ம கிட்ட வெள்ளி தங்கம் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதை உள்ள போடணும். நம்ம இந்த சொம்புக்குள்ள இதெல்லாம் போடணும். சரியா? போட்டாச்சு. அடுத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி இருக்கேன்னா இந்த தேங்காயை இதுல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓ, இதுக்கப்புறம் இதுல அம்மன் முகம் மாட்டி அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து அழகா புடவை எல்லாம் கட்டி விட்டு அப்புறமா ஜடை வைப்பியாமா? ஜடை வச்சு நீ வாங்கியிருக்கல பூ ஒண்ணு, ஒரிஜினல் பூ வந்து எங்க அம்மா ஜடைக்கு வைக்கிறதுக்காகவே அலங்காரத்துக்கு வைக்கிறதுக்காக எனக்கு எங்க அம்மா வந்து ஜடைக்கு பூ வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அழகா சாமிக்கும் வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை, அந்த மாதிரி வீட்டிலே பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அம்மா கிட்ட அந்த அளவுக்கு ஸ்கில் இல்லாத காரணத்தினால ரொம்ப கேவலப்படுத்தலாம். அம்மா வந்து வெளிலேருந்து வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி நான் தான் ஐலைனர் வந்து நினைக்கிறேன். பொட்டெல்லாம் வச்சு விட்டு நான் தான் பொட்டு ஐலைனர் எல்லாமே நான் வச்சா போதும். ஏற்கனவே இருக்கு அழகா, அப்புறம் ரொம்ப இதுவாயிடும், ஜாஸ்தி ஆயிடும். ஓகே, பாட்டி ஃபேஸ் அழகா இருக்கு இந்த பாட்டி. இது அம்மா அந்த காலத்திலே பாரு இதெல்லாம் போட்டிருக்கு நகைலாம். இப்பெல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா எனக்கு எல்லாமே இருக்கு பாரு. நான் தான் பாத்தியா ஐலைனர் போட்டுருக்கேன் சைடுல. ஆமா, ஐலைனர், லிப்ஸ்டிக் இங்க பாரு இதுக்கு வச்சு விட்டுருக்கு அழகா. இப்போ எங்க அம்மா வந்து புடவை கட்டிட்டு இருக்காங்க. புடவை வந்து சாமிக்கு கலரை வந்து யார் செலக்ட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா மீ தி லெஜெண்ட். ஏன்னா எனக்கு வந்து நிறைய ஃபேஷன் சென்ஸ் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை நான் தான் ரெடி பண்ணேன். அதனால நான் தான் இந்த புடவையோட கலர், இந்த புடவை எல்லாத்தையும் நான் தான் செலக்ட் பண்ணேன். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். டேக பிரிக்கவே இல்லையா? இப்பதான் உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கியா? ரொம்ப நல்லது. பரவாயில்ல, புடவெல்லாம் கட்டி போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டிஸ்மேண்டில் பண்ணும்போது பாக்கலையே, போய் பாத்துட்டாங்க. கொஞ்சம் தெளிவாதான் இருக்காங்க எங்க மம்மி. நான் தான் இப்ப தெளிவா இல்லை, அப்படியே கிர்ன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. கையில மருதாணி இருந்ததுனால காலுக்கு பெட்ஷீட் இல்ல. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? அது எப்படி கேட்கலாம்? கைக்கு தானே மருதாணி இருந்துச்சு, காலுக்கே பெட்ஷீட் இல்லைன்னு. என்னால எப்படி எடுத்து போத்த முடியும்? இதெல்லாம் வந்து உனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ எங்க அம்மா அழகா இதை கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதோ ஒரு பாத்திரத்துக்குள்ள இத புடவைய வச்சு கட்டிட்டு இது அழகா வரும்ல கீழே கட்டு. எல்லாம் திருவிளையாடல் சரஸ்வதி சபத்துல வர மாதிரி புகை மண்டலமா இருக்கு பாரு. அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்றத நினைச்சாலே ரொம்ப ஆர்வமா இருக்கு. கட்டி முடிச்சுட்டு நான் வரேன். இப்போ அம்மா நெய்வேத்தியம் பண்ண போறாங்க. பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பொங்கல். நான் தான் பெல். ஓகே, அம்மா கரெக்டா இருக்கா பாரு. இனிமேதான் அந்த புடவை அங்க வச்சிருக்கேன், அதுல வைக்கணும். ஃபிளீட்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். ஓகே, ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ வந்து அம்மனுக்கு வந்து சாப்பாடுற டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பொறுமையா பண்ணிப்பேன். சாரி மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. மணிப்பூரி ட்ரெஸ் மாதிரி இருக்குமா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு ரொம்ப அழகா என்னுடைய ஜுவல் செட்டையே நம்ம வந்து போட்டுட்டோம். அப்படியே பர்ஃபெக்டா இந்த கலருக்கும் இந்த ஜுவலுக்கும் மேட்ச் ஆயிடுச்சுல, ராயல் லுக்கு கொடுக்குது. ஓகே, இன்னைக்கு டெக்கரேஷன் இவ்வளவுதான். நாளைக்கு ஜடை வச்சு இன்னும் கொஞ்சம்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா ஆல்ரெடி இப்பவே டைம் ஆயிடுச்சு. நான் வேற என் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போய் தூங்குறதுக்கே கரெக்டா இருக்கும். அதனால நாளைக்கு காலையில குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா சந்திப்போம். One day later. என்னமா பண்றீங்க? மச்சி இவன்டா எவன்டா தாமரைப்பூவை உரிக்க சொன்னாங்க. தாமரைப்பூவை உரிக்க சொன்னாங்களா? இதெல்லாம் வாழைப்பழமா உரிக்கிறதுக்கு? இப்போ வந்ததுக்கு நீ இதுதான் பண்ணிருக்க. ஓ, இந்த மாதிரிதான் பண்ணணுமா? தெரியல, நீ என்ன சொல்ற? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். உனக்கு யாரு கட்டி ஒண்ணும்? சிஸ்ஸா?
சிஸ் பாருங்க சிஸ். சிஸ்ஸா சிஸ்னா சிஸ்டர் சிஸ்டர். இப்ப இதுதான்டா ட்ரெண்ட். அதான் யாருமே நானோட சிஸ். டெய்லி போன்ல சிலவே இந்த ஞாபகம் இருக்காது. மந்திரம் என்ன கல்றாவிடா இதெல்லாம். வாவ் வாட் இஸ் திஸ்? சிஸ் கட்டனோனே சிஸ் கட்டன வைக்க வந்துருச்சா? ஆமா சிஸ் என்னோட சிஸ். பாத்தீங்களா ஸ்டைலா பேசுறாங்க இவங்கலாம். நம்ம கூட இவ்வளவு ஸ்டைலா பேச மாட்டோம். கட்டியாச்சு அவ்வளவுதான். संविदं पत्नीयां दक्षिणे हस्ते तोरकं हरिवल्लभे. वलது கை சொல்லுங்க ப்ளீஸ். ரைட் வலது ரைட்டு. ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ். இவனை பத்தி உனக்கு தெரியாதுமா, சுத்த மக்கு. இங்கிலீஷ் எக்ஸாம் போயிட்டு தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சொன்னா சிரிப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நிக் நேம் கூட இருக்கு. கௌகல். என்ன கௌகல்? नवदन्तु समायुक्तं संविदं दक्षिणे हस्ते ஆட்டு பொண்ணானோ? ஓ கவுகர் மதர் சிக் கவுகர். சிஸ் கட்றேன். சிஸ்டர்ஸ் இங்க வாங்க. அம்மா இங்க வாங்க. சொல்லு. நவதந்து சமாயுக்தம் தந்த புஷ்ப சமர்ப்பிதம் पत्नीयां दक्षिणे हस्ते சங்கீதம் லக்ஷ்மி तोरकं அறிவல்லவே அறிவல்லவே. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. என்ன பண்ண போறீங்க? I am going to feed the காக்கா. ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். சாமி நம்ம பார்த்து பேசுதோ. காக்காக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு வடை இருக்கு, வடை இருக்கு, ரைஸ் இருக்கு, கீ இருக்கு, சுண்டல் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, மோமோஸ் இருக்கு. ஜஸ்ட் 199 இந்தியன் மோமோஸ். தட்ஸ் இன்னைக்கு வரலட்சுமி வர்றதுக்காக ஸ்பெஷலா மோமோஸ் ஆஃபர் இது. கா கா கா. அப்படியே ஏஸ்தட்டிக்கான பொசிஷன் பாரு. மரத்துக்கு நடுவுல அப்படியே வாவா இருக்கு. எடே ஏய் அங்க இருக்கு காக்கா. ஏய் காக்கா ரெடியா இருக்கு. ஏய் வாவ். சி என்ன ஒரு அபூர்வ காட்சி. இதெல்லாம் நம்ம என் வாழ்நாள பார்த்து போயிடுச்சு போ. அதுவே பார்த்துட்டு போயிடுச்சு. நீ வச்சது பார்த்து போச்சா இல்ல அது நண்பர்களை கூப்பிடுதுப்பா. அது எல்லாம் கூப்பிட்டு they are going to come and eat. கோஆபரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா? அத பண்ணுங்க. அதாவது ஒரு காக்கா கூட நண்பர்களை கூப்பிட்டு ஒண்ணா உட்காந்து சாப்பிடுது. நீ எல்லாம் தனியா போய் கொட்டி ஏய் அத பத்தி பேசாத. சரி ஓகே, இப்போ வந்து காக்கா சாப்பிட்டா தான் நம்மளால சாப்பிட முடியும். ஏய் சம இது இருக்கும். நல்ல கீழ வந்துச்சுரி பறந்துச்சுரி. காக்கா ஏமாத்துட்டா அறந்துச்சுரி. ஏஸ்தட்டிக்கா பறந்தே போயிடுச்சாங்க பாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? காக்கா வந்ததுக்கு இறகு கூட இருக்கு ப்ரோ. சாட்சி. பாவம் அது நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வரும்போது நம்ம இலைய பறக்க விட்டோம். சரி எறும்பு சாப்பிடுவா. ஏன்டா நியாயமா பண்ணுங்கடா. காக்கா சாப்பிட்டுச்சோ இல்லையோ, வீட்டுல காக்கா சாப்பிட்டுச்சு, நீ ஏமாத்திட்டு இப்ப நீ போய் சாப்பிட போற. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. கமான் கைஸ். அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நினைச்சதுக்கு அடுத்த நாள் விருந்து. நான் கூட கொழுக்கட்டைக்காக விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னு நினைச்சேன். அம்மையா கொழுக்கட்டை நேற்று தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு அறிவு ஒன்று சொல்லிருந்தேன்ல. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. எல்லாரும் கேட்குறீங்களே கமெண்ட்ஸ்ல அப்பா வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்கன்னு. நானே குண்டாய் போய் கிடக்குறேன், என்ன போய் வெயிட் லாஸ் டிப்ஸ் கேட்குறீங்க நீங்க? பாயசம் போடல. 4 கிலோ ஏறி போயிட்டேன். இந்த மாதிரிலாம் சாப்பாடு போட்டுனே இருந்தா எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும்? சோபா செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணு, கிளம்பணும். செட்டில்மெண்ட் பண்ணு. காயின் வேணுமா? எனக்கு காயின்ஸ் கொடுமா. கோல்டு காயினா? கோல்டு காயின் வேணுமா? வாவ் காட்டு. கோல்டு காயின் வேணுமா இல்ல நோட் வேணுமா? நான் கூட உண்மையாவே கோல்டு காயின் நினைச்சேன். பார்த்தா வந்து பரவாயில்ல, கோல்டு காயின்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. கோல்டு காயின் கரெக்டா? தேங்க்ஸ். சீக்கிரம் பைசல் பண்ண கிளம்பணும். நான் என் வீட்டுக்கு போகணுமா? நான் என் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் டைம் ஆச்சு. பங்கபரி குங்குமம் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. சரி நான் எங்க வீட்டுக்கு போறேன். சரி பாய். நான் எங்க வீட்டுக்கு போறேன். டாடா பாய். இதுதான் மினி vlog எங்க வீட்டோட வரலட்சுமி பூஜை. ஓகே பை. டாடா. நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ல பை சொல்றீ. நெக்ஸ்ட் என்ன வரும்? சதுரதி போறேன்.